ஓகே, கேரளா டு மணாலி பெண்டில் இன்றைக்கி 74வது நாள். இன்றைக்கி அண்ணனோட இதில் ஹோட்டலில் தான், வீட்டில் தான் தங்கியிருந்தோம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு குளிக்க போகிறோம். உள்ளே போய் குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. எல்லாருமே அப்போ நோ நோ ஓகே. आपका दिमाग खराब हो जाएगा, बड़ा काम मजा आई हो पिकनिक थोड़ा थोड़ी आई आती नहीं ना ये भाई तो चलो आइए பாட்டியை கூட்டிட்டு வந்த सवारी டிரைவர் ठीक है मेरे डाले क्या இருக்கிறவர் இந்த லோக்கல் கை. मैं क्या करता हूँ शॉर्ट से शॉर्ट ஆனா வணக்கம் 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 நம்மள பேச सारे भैयाओं वणक्कम. ஓகே, அத குளிக்க போலாம். குளிச்சிட்டு அப்புறம் நம்ம கீழ போறோம். आते आते 10 மணி ஆகும். पैसा नहीं पैसा. இந்த சின்ன இடத்துல தான் குளிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து கூப்பிட்டு வந்தாரு. நான் கூட பெருசாக இருக்குன்னு நினச்சேன். வேறு வழி இல்லை, நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. இதில் நீ குளிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே, மணி 11:42. ராஜஸ்தானில் எப்படி இருக்கு பாருங்க. பரவாயில்ல. அதாவது எப்பயுமே துவைச்சிட்டு அதே துணியை போட்டுக்குவேன், காய போடுவேன். அது இன்றைக்கி மழை பெஞ்சிட்டே இருக்குதா, அதனால் காய போடல. அதே இதை போட்டிருக்கேன்னா பயங்கரமான குளிராக இருக்குது. இப்போ மூவ் ஆனோடனே உடம்பு கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடலாம். அதான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். ஓகே, போகலாம். ஓகே, ஒரு வழியாக ஒரு நல்ல கார் கிடச்சிருக்கு. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போய்கிட்டு இருக்கேன். போகலாம். ஓகே ஓகே, ஒரு சின்ன டேமுக்கு வந்திருக்கோம். தியோரா டேம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர் கம்மா மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. எங்கள் ஊர் கம்மாயை விட சிறுசாக தான் இருக்குது. ஆனால் நம்ம லிஃப்ட் கொடுத்து வந்தவங்க இந்த இடத்துக்கு புதுசாக, அதனால் அவங்க வந்து பார்த்தாங்க. ஓகே, நம்ம போகலாம். கிளைமேட் வேறு அன்றைக்கி நல்லா அருமையாக இருக்குது. ஓகே, ரோட்டில் தெரியுது நம்ம ஊரில் மாடு மேய்க்கிற மாதிரி. இங்கே மாடு தெரியுது இல்லை நம்ம ஊரில் எல்லாம் சும்மா விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒட்டம் அதுவாக தெரிஞ்சுட்டு அதுவாக வீட்டுக்கு போயிடுமா இந்த அண்ணன் சொல்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம தங்கியிருந்தான்னு இன்னைக்கு நீ போகிறதுக்கு டைம் ஆயிரு, இங்கே வந்து தூங்கிறியான்ட்டாரு. எனக்கு பரவாயில்ல, உடனே வர்றேன் அப்படின்ட்டு. இப்போ அவங்க வில்லேஜ் தான் போயிட்டு இருக்கோம். ஏதோ அம்பலாரி சம்திங் ஏதோ ஒரு வில்லேஜ் சொன்னார். கொஞ்சம் இது கொஞ்சம் எல்லாமே ரொம்ப அவுட்ராக தான் இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இன்றைக்கி முதல்ல ராஜஸ்தானில் வந்து ஒரு வீட்டில் தங்கியிருக்கோம். நேற்று ஒரு சின்ன வீடு தான், நான் ஹோட்டல். இப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு குடும்பம் ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்கோம். இந்த அண்ணன் அந்த சின்ன பையனை வந்ததுலேருந்து குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பையனா பொண்ணானே எனக்கு தெரியல. ஓகே, சாப்பிடலாம். ஓகே, நம்ம தங்கியிருக்கிற அண்ணனோட மட்டு தொழுவோம். நம்ம ஒரு மாட்டு தொழுவோம். 2 மாடு இருக்குது. இங்கே உள்ள மாட்டுக்கெலாம், நம்ம பசு மாட்டுக்கெலாம் சின்ன கொம்பாக இருக்கும்ல. ரோட்லலாம் நான் வீடியோ போட்டிருப்பேன்ல, அதெல்லாம் சரியான கொம்பாக இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன மாடாக இருக்குது. ஐ ஓகே, இது அண்ணன் நம்ம கூட்டிகிட்டு வந்த அண்ணனோட தம்பி சிங்கர். ஓகே, இன்றைக்கி நம்ம மவுண்ட் அபுவில் அங்கே தங்கியிருந்த இடத்துல இருந்தே கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே தான் கிளம்புனோம். 11 மணிக்கு மேலே கிளம்பி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அப்புறம் ஒரு லிஃப்ட் ஏறி அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அப்புறம் ஒரு காரில் லிஃப்ட் ஏறி அங்கே தான் லிஃப்ட் ஏறி வந்தேன். அப்போ அங்கே லிஃப்ட்டு கொடுத்தானே 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் காரில் ஒரு இடத்துல நின்றார். திருப்பி இவர் இன்னொரு இடத்துக்கு பைக்கில் போகிறேன்னு அவர் கூட வந்து அவர் அப்புறம் எல்லாம் பேசிகிட்டே வந்தோம். சரி, அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு, 4:20 மேலே ஆயிடுச்சு. நீ போய் தேடி தங்கிறதுக்கு இன்றைக்கி என் வீட்டில் தூங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம போகிற இடத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி கூப்பிட்டு வந்துட்டார். 8 கிலோமீட்ரு கொஞ்சம் தள்ளியாக வந்து கிராமத்தில் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இப்போ தூங்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி 2வது நாள் ராஜஸ்தானில். இன்றைக்கி பயணம் அவ்வளோதான் முடிஞ்சு. நல்லா டயர்டாக இருக்கேன், ஏன்னு தெரியல. கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி இருக்குது. அதனால் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.